அட்சய திருதியை இந்துக்களால் கொண்டாடப்படும் மிகவும் புனிதமான நாட்களில் ஒன்றாகும். ஆனால் இந்த நாள் கொண்டாடப்படுவது எவ்வாறு உருவாகியது என்று தெரியுமா? சித்திரை மாதத்தில் வளர்பிறை காலத்தில் வரும் திதியை தான் நாம் அட்சய திருதியாக கொண்டாடுகிறோம். அட்சய என்றால் வளர்வது என்று பொருள். அதாவது அட்சய திருதியை நாளில் என்ன பொருள் வாங்கினாலும் அது பல மடங்கு வளரும் என்பதுதான் அதற்கு அர்த்தம். அது மட்டுமின்றி அல்ல அல்ல குறையாமல் செல்வத்தை அள்ளி தரும் சிறப்புமிக்க திருநாளாக அட்சய திருதியை போற்றப்படுகிறது. இதனால்தான் அந்நாளில் மக்கள் தங்கத்தை வாங்குகிறார்கள். பொதுவாகவே அட்சய திருதியன்று தங்கத்தை தான் மக்கள் வாங்குவார்கள். ஆனால் அதைவிட அந்நாளில் நீங்கள் ஏழைகளுக்கு தானம் செய்தால் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அதுபோல் அந்நாளில் பிறருக்கு நீர்மோர் தண்ணீர் கூட தானம் செய்வது சிறந்ததாகும். அட்சய திருதியை வரலாறு. பாஞ்சாலை நாட்டை பூரியஸ் என்ற மன்னன் ஆண்டு வந்த சமயத்தில் அந்நாட்டில் கடும் வறட்சி நிலவியது. இதனால் மன்னர் உட்பட மக்கள் அனைவரும் வறட்சியில் கடும் அவதிப்பட்டனர். இந்நிலையில் பாஞ்சாலி நாட்டின் மீது வேற்று நாட்டு மன்னர்கள் போர் தொடுத்து பாஞ்சாலை நாட்டை கைப்பற்றினர். நல்ல சமயத்தில் பாஞ்சாலி மன்னன் எதிரிகள் கைகளில் சிக்காமல் தனது மனைவியுடன் காட்டுக்குள் சென்று தப்பி ஓடிவிட்டான். அப்போது வழியில் சில முனிவர்களை சந்தித்து தனது குறைகளை அவர்களிடம் முறையிட்டு இதற்கான காரணம் என்ன என்று வேண்டியதால் முனிவர்கள் ஞான திருஷ்டியின் மூலம் அவனது இந்த நிலைமைக்கான காரணத்தை கண்டறிந்து மன்னனிடம் கூறினார்கள். அதாவது மன்னர் பூர்வ ஜென்மத்தில் கொள்ளைக்காரனாக இருந்ததாகவும் பிறரை வழிமறித்து அவர்கள் பொருட்களை எல்லாம் அபகரித்து கொண்டதாகவும் ஒரு முறை கொள்ளையடித்த சமயத்தில் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு அத்தனருக்கு தண்ணீர் அளித்து உதவியதால் தான் இப்போது மன்னராக இருப்பதற்கு காரணம் என்றனர். இதையெல்லாம் கேட்ட மன்னன் தான் செய்த பாவங்களுக்காக மனமுருகி வருந்தினான். அதே சமயம் செய்த ஒரு உதவிக்காக தன்னை அரசனாக பிறக்க வைத்த கடவுளை நினைத்து கண்ணீர் விட்டு வழிபட்டான். பிறகு மன்னர் அந்த காட்டிலேயே விஷ்ணுவை நினைத்து தியானம் செய்து வாழ்ந்து வந்தான். மேலும் ஒவ்வொரு அட்சய திருதியை அன்றும் வெயிலில் வருபவர்களுக்கு நிழல் கொடுத்தும் குடிநீர் தானம் செய்தும் வந்தான். மன்னனின் இந்த தொண்டை கண்டு விஷ்ணு அவனுக்கு காட்சி அளித்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு மன்னர், நான் அடுத்த பிறவியில் புழுவாய் பிறந்தாலும் உன் மீது பக்தி கொண்டவனாக இருக்க வேண்டும் என்றான். பிறகு விஷ்ணு மன்னருக்கு அந்த வரத்தை கொடுத்தார். விஷ்ணு மன்னனுக்கு காட்சி அளித்த அந்த நாள் அட்சய திருதியை ஆகும். பிறகு மன்னன் செய்த தானத்தின் பலனாக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி நல்ல முறையில் ஆட்சி செய்தான்.